Hi, hello, and welcome to Universal CAD Service Tamil YouTube channel. நம்ம சேனல் ஆல்ரெடி கேட்டியாவில் 2D ஒர்க் பெஞ்சஸ் வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு அதோட கண்டினியூஸாக கேட்டியா 2D ஒர்க் பெஞ்சில் இருக்கக்கூடிய ஆப்ரேஷன் டூல் பாரில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் 3D எலமெண்ட்ஸ், இன்டர்செக்டிங் எலமெண்ட் அண்ட் ஷில் அவுட் எட்ஜஸ். ஸோ இந்த கமெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ரேஷன் டூல் பாரில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ ப்ராஜெக்ட் 3D எலமெண்ட், இன்டர்செக்ட் 3D எலமெண்ட் அண்ட் ப்ராஜெக்ட் 3D ஷில் அவுட் எட்ஜஸ். ஸோ இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஏ டைரக்ட் ஸ்கெட்ச். டைரக்ட் ஸ்கெட்ச் அப்படின்னா இப்போ நம்ம இதில் ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணணும் அப்படின்னா நம்ம டைரெக்டாக ட்ரா பண்ணிக்கலாம், சர்க்கிள் வேணும்னா டைரெக்டாக சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். பட் இந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம டைரெக்டாக எதுவுமே ட்ரா பண்ண முடியாது. we can project, அதாவது இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நம்ம ஸ்கெட்சுமே இல்லை, இந்த விண்டோவில் எந்த ஸ்கெட்சும் இல்லை, எந்த 3D மாடலும் இல்லை. பட் நம்ம ஒரு 3D மாடல் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த மாடலில் இருக்கக்கூடிய சம் எட்ஜஸை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி எடுக்கணும், இல்லை ஆல்ரெடி வரைஞ்சி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஸ்கெட்சில் இருந்து சம் போர்ஷனை நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி அப்படியே நம்ம எடுக்கணும் அப்படின்னா, ஸோ அந்த மாதிரியான டைமில் தான் நம்ம இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் இந்த ஆப்ஷனுக்காக இன்னொரு ஃபைல் வச்சுருக்கேன், அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் எக்ஸிட் திஸ் ஒர்க் பெஞ்ச். ஸோ விண்டோஸ், I open another file here. Okay, I open another profile. Okay, now you can see I already created one 3D model here. ஸோ இந்த 3D மாடலோட ஹிஸ்ட்ரி இங்கே இருக்குது. ஸோ இந்த 3D மாடல் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் மல்டிபிள் ஸ்கெச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ அகெயின் இந்த மாடலில் நான் இன்னொரு ஸ்கெட்ச் ட்ரா பண்ண போகிறேன். டு செலக்ட் திஸ் பொசிஷன் ஸ்கெட்ச் அண்ட் இந்த இடத்துல இதை செலக்ட் பண்ணிட்டு ரிவர்ஸ். ஓகே, இப்போ இந்த டாப் சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸில் நான் ஒரு ஸ்கெட்ச் ட்ரா பண்ண போகிறேன். பட் எனக்கு இந்த 3Dயோட எட்ஜஸ், இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 3Dயோட எட்ஜஸ், இட்ஸ் நாட் அ ஸ்கெட்ச், ஸோ இட் இஸ் த எட்ஜ் ஆஃப் த 3D சாலிட். பட் எனக்கு இந்த எட்ஜஸ், இந்த லைன் அண்ட் இந்த ஆர்க், இந்த லைன், இது எல்லாம் எனக்கு இப்போ ஸ்கெட்சாக தேவைப்படுது. ஓகேவா, எக்ஸாக்டாக இது என்ன சைஸ் என்ன இடத்துல இருக்குதோ எனக்கு அப்படியே இது ஸ்கெட்சாக வேணும். அப்போ இதுக்காக நான் போயிட்டு இதுக்கு மேலே லைன் வரைஞ்சி இதை ட்ரா பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இப்படி போயிட்டு ஸோ லைன் ட்ரா பண்ணி இதை நான் வரைஞ்சேன் அப்படின்னா இது நமக்கு டைம் வேஸ்ட். ஸோ இதை நான் லைன் ட்ரா பண்ணி ட்ரிம் பண்ணி அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரெயின் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஐ கேன் டைரக்ட்லி ப்ரொஜெக்ட் திஸ் எட்ஜஸ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ரேஷன் டூல் பாரில் 3 ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரொஜெக்ட் 3D எலமெண்ட்ஸ். இந்த ப்ரொஜெக்ட் 3D எலமெண்ட்ஸை டபுள் கிளிக் பண்ணலாம். டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ டைரெக்டாக இப்போ எடுத்துகிட்டு வரும்போது இப்போ வந்து இந்த சர்ஃபேஸில் நம்ம மவுஸை வச்சுருக்கிறதுனால இந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய எல்லா எட்ஜஸும் நமக்கு ஷோ ஆகுது. ஸோ இப்படி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, ஸோ இட் வில் டேக் ஆல் த எட்ஜஸ். ஸோ இந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய இந்த எல்லா எட்ஜஸையும் நமக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நான் ஜஸ்ட் கண்ட்ரோல் செட் பண்ணிக்கிறேன், அன்டூ பண்ணிக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் Z, ஃபர்ஸ்ட் இது கமாண்ட் எக்ஸிட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் கண்ட்ரோல் Z. ஓகே, நவ் ஐ எம் ரீசெலக்டிங் திஸ் ப்ராஜெக்ட் 3D எலமெண்ட். இப்போ எனக்கு இந்த என்டையர் சர்ஃபேஸை வேண்டாம், இந்த எட்ஜஸ் மட்டும் தான் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் டபுள் கிளிக் அண்ட் செலக்ட் த எட்ஜஸ் ஒன்லி. செலக்ட் பண்ணும்போது சர்ஃபேஸ் செலக்ட் ஆகாமல் எட்ஜ் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டே வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம செலக்ட் பண்ண அந்த எட்ஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் அப்படியே ப்ரொஜெக்ட் ஆகுது. ஸோ நார்மல் ஸ்கெச்சஸ் ஒயிட் கலரில் இருக்கும், பட் இது வந்து என்னன்னா நமக்கு எல்லோ கலரில் ப்ரொஜெக்ட் ஆகும். தட் மீன்ஸ் இந்த ஸ்கெச்சஸ்க்கு நம்ம டைமென்ஷன் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. இந்த ஸ்கெச்சஸ் ஆல்ரெடி ஃபிக்ஸட், இந்த 3D எட்ஜஸ்ல தான் இது ஃபிக்ஸ் ஆயிருக்குது. இதை நீங்கள் மூவ் பண்ண முடியாது, டைமென்ஷன் எதுவுமே நீங்கள் கொடுக்க தேவையில்லை, ஆல்ரெடி இது ஃபிக்ஸட் தான். நீங்கள் ஃபியூச்சரில் இந்த 3D மாடல் அப்டேட் பண்ணால் கூட இந்த எட்ஜஸும் ஆட்டோமேட்டிக்கலாக அப்டேட் ஆயிரும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன். சி இந்த எட்ஜஸ் எல்லாமே நமக்கு நார்மல் ஸ்கெச்சஸாக நமக்கு கிரியேட் ஆயிருக்குது. ஓகேவா, நான் நார்மல் வியூ வச்சுட்டு ஸோ இதோட பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறேன், உங்களுக்கு கிளியராக புரியும். சி நான் இந்த பேக்ரவுண்டை ஹைட் பண்ணிட்டேன். இப்போ 3D பேக்ரவுண்டை ஹைட் பண்ணதுனால யூ கேன் சி இந்த எட்ஜஸ் எல்லாத்தையும் நான் ப்ரொஜெக்ட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு நீங்கள் டைமென்ஷன் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. ஓகேவா, இப்போ இதுக்கு மேலே நான் நார்மலாக இன்னொரு ஸ்கெட்ச் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ we can add some other sketch like this and exit. ஸோ எக்ஸிட் பண்ணதுக்கு அப்புறமா I can use some 3D commands to create some kind of 3D. See, ஸோ அப்போ ஒரு 3D ஆப்ஜெக்டோட எட்ஜஸை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ப்ரொஜெக்ட் 3D எலமெண்ட். இப்போ இன்னொரு வாட்டி இதை பார்க்கலாம். ஜஸ்ட் செலக்ட் திஸ் ஸ்கெட்ச் இன் திஸ் ஃபேஸ் அண்ட் யூ கேன் சி இப்போ எனக்கு இந்த ஃபிளாஞ்ச் ப்ரொஃபைல், இந்த ஃபிளாஞ்ச் ப்ரொஃபைலோட இந்த அவுட்டர், இந்த ஆர்க் அண்ட் இந்த 3 லைன் இது எல்லாமே நமக்கு ப்ரொஜெக்ட் ஆகணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது we can directly select the edges. We can directly select the edges or surface. சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த சர்ஃபேஸில் கனெக்ட் ஆகக்கூடிய எல்லா எட்ஜும் செலக்ட் ஆகும். எட்ஜஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம எந்தெந்த எட்ஜ் செலக்ட் பண்ணுறோமோ அந்த எட்ஜ் மட்டும் தான் செலக்ட் ஆகும். ஸோ எனக்கு இந்த 3 எட்ஜ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன்.
செலக்ட் பண்ணுறதுக்கு அப்புறமா இது ஃபிக்ஸட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம ஆப்செட் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், வேற என்ன கமாண்ட் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆப்செட்டில் ஐ எம் கோயிங் டு யூஸ் திஸ் ஒன். ஓகே, ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து ஆப்செட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா யூ கேன் கிரியேட் எனி அதர் ப்ரொஃபைல். நீங்கள் ஆப்செட் கமாண்ட் யூஸ் பண்ணாமல் யூ கேன் டைரக்ட்லி கிரியேட் ப்ரொஃபைல் லைக் தட். ஸோ இந்த மாதிரி கூட நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ நான் ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இதோட திக்னஸை நான் கம்மி பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் டைரக்ட்லி ரெடியூஸ் சம் திக்னஸ் ஹியர். சி, ஸோ இந்த மாதிரி நம்ம 3Dயோட எட்ஜஸை ப்ரொஜெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் கிரியேட்டிங் நியூ ஸ்கெட்ச் we can project the edges. ஓகேங்களா, நம்ம எந்த வியூ சூஸ் பண்றோமோ அந்த வியூல தான் நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். நம்ம இந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்றோம், இப்போ இது வந்து ஃப்ரண்ட் வியூ, இதை செலக்ட் பண்றோம் அப்படின்னா we can only selected this edges. ஓகேங்களா, இப்போ இந்த வியூவை வச்சுக்கிட்டு நீங்க டாப் சர்ஃபேஸ்ல போய் செலக்ட் பண்ணீங்கன்னா செலக்ட் ஆகாது. ஸோ நம்ம இந்த வியூல இருக்கும்போது இந்த வியூல நமக்கு எதெல்லாம் நார்மல் எட்ஜஸா இருக்குதோ இந்த எட்ஜஸை we can selected. அதே மாதிரி இதோட பேக் சைடில் இருக்கிறதையும் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் இஃப் யூ செலக்ட் திஸ் எட்ஜ் ஆல்சோ வில் கெட் ப்ரொஜெக்ட் ஃப்ரம் திஸ் பிளேன். ஓகேங்களா, ஸோ டபுள் கிளிக், நீங்கள் இதோட பேக் சைட் எட்ஜஸை செலக்ட் பண்ணால் கூட அது வந்து ஃப்ரண்ட்ல வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே வியூவில் ஒரே ஓரியன்டேஷனில் இருக்கிறதுனால ஸோ இட் வில் ப்ரொஜெக்ட் லைக் திஸ். யூ கேன் சி தீஸ் டூ லைன்ஸ் ஆர் ப்ரொஜெக்டட். ஸோ அண்ட் இந்த ப்ரொஜெக்ட் 3D எலமெண்ட்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸிஸ்டிங் ஸ்கெச்சஸை கூட நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் இப்போ இந்த 3D ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக இதுக்கு முன்னாடி இதில் நிறைய ஸ்கெச்சஸ் ட்ரா பண்ணியிருக்கோம். அந்த ஸ்கெச்சஸில் ஏதாவது ஸ்கெச்சஸை கூட நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஐ எம் கோயிங் டு கிரியேட் ஒன் நியூ ஸ்கெச். ஒரு நியூ ஸ்கெட்ச் ஒன்று ட்ரா பண்ண போகிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நான் கட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதை யூஸ் பண்ண அப்படின்னா we can see the cut section. ஓகே, இப்போ இந்த இன்டர்னல் கட், இந்த கட் கிரியேட் பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்கெட்சை நம்ம வந்து இப்போ ஷோ பண்ண போகிறோம். ஷோ பண்ணி அந்த ஸ்கெட்சை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்கெட்சை ஷோ பண்ணுறது என்ன பண்ணலாம்னா இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு ஸோ சென்டர் கிராஃப் கொடுத்தோம் அப்படின்னா ட்ரீ ஸ்ட்ரக்சரில் அது எங்கே இருக்குன்னு நமக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஷாஃப்ட் அதோட ஸ்கெட்ச். ஸோ இப்போ இந்த ஸ்கெட்சை நான் வந்து ஷோ பண்ணிக்கிறேன். ஷோ பண்ணேன் அப்படின்னா சி இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டர்னல் கட் வரைகிறதுக்கு யூஸ் பண்ண ஸ்கெட்ச். இப்போ இந்த ஸ்கெட்ச் எனக்கு வந்து ப்ரொஜெக்ட் ஆகணும். இந்த ஸ்கெட்சோட இந்த சென்டர் லைனோ இல்லைனா ஏதோ ஒரு லைன் இல்லை என்டையர் ஸ்கெட்சுமே எனக்கு ப்ரொஜெக்ட் ஆகணும் அப்படின்னா ஸோ we can யூஸ் தட் ஆப்ஷன். பட் இதில் போயிட்டு நம்ம இந்த ரெண்டு ஆப்ஷன் யூஸ் பண்ண முடியாது. இன்டர்செக்ட் 3D எலமெண்ட்டும் யூஸ் பண்ண முடியாது, ப்ரொஜெக்ட் ஷில் அவுட் டெக்ஸ்டும் யூஸ் பண்ண முடியாது. இந்த ப்ரொஜெக்ட் 3D எலமெண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்கெச்சஸை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் யூஸ் ஆகும். ஸோ ப்ரொஜெக்ட் 3D எலமெண்ட்டை டபுள் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஸ்கெட்சை நான் இந்த ஸ்கெட்சை கிளிக் பண்ண பாருங்க, இந்த ஸ்கெட்சில் நான் எதெல்லாம் செலக்ட் பண்ணோம் அது எல்லாமே எனக்கு அப்படியே ப்ரொஜெக்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறமா ஸோ இந்த ஒரிஜினல் ஸ்கெட்சை நான் ஹைட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஐ ஹைட் த ஒரிஜினல் ஸ்கெட்ச். நவ் யூ கேன் சி த ப்ரொஃபைல். ஐ ஜஸ்ட் செலக்ட். ஓகே, அதுக்கப்புறமா இது கூட நம்ம கண்டினியூஸாக ஏதாவது ஸ்கெட்ச் வரையணும் அப்படின்னா we can draw some sketches and redesign. See, ஸோ இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி இருக்கக்கூடிய நம்மளோட ப்ரீவியஸ் ஸ்கெச்சஸை கூட நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு வாட்டி இந்த ப்ரொஜெக்ஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ அகெயின் ஐ எம் செலக்ட் திஸ் பிளேன். ஜஸ்ட் ஐ எம் யூசிங் திஸ் ஆப்ஷன் கட் பார்ட் பை ஸ்கெட்ச் பிளேன். இந்த மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டாக நம்ம பிளேனை யூஸ் பண்ணி அந்த 3D ஆப்ஜெக்ட் கட் ஆகும். அந்த இடத்துல இருக்கிறத நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இன்டர்னல் ப்ரொஃபைல் வரைகிறதுக்காக ஒரு ஸ்கெட்ச் வரைஞ்சிருப்பாங்க. இந்த எட்ஜஸை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரைட் கிளிக் பண்ணிட்டு சென்டர் கிராஃப் போட்டோம்னா இந்த ஷாஃப்ட் ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு யூஸ் பண்ண இந்த ஸ்கெட்ச் பார்க்கலாம். ஸோ ஹைட் அண்ட் ஷோ கொடுத்தோம் அப்படின்னா ஷோ பண்ணிக்கலாம். சி, ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இன்டர்னல் கட்டுக்காக யூஸ் பண்ண ஸ்கெட்ச். ஸோ இந்த ஸ்கெட்சோட சம் போர்ஷன் நமக்கு ப்ரொஜெக்ட் ஆகணும், இல்லை இந்த என்டையர் ஸ்கெட்சுமே ப்ரொஜெக்ட் ஆகணும் அப்படின்னா we can யூஸ் தட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒன்லி ப்ரொஜெக்ட் 3D எலமெண்ட். ஜஸ்ட் டபுள் கிளிக். ஸோ நீங்கள் டேரெக்டாக ஸ்கெட்சை செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த ஆப்ஷனில் வந்து இந்த ட்ரீல வந்து ஸ்கெட்சை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா என்டையர் ஸ்கெட்சும் ப்ரொஜெக்ட் ஆகும். இல்லை எனக்கு பர்டிகுலர் லைன் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். நவ் யூ கேன் சி ஒன்லி தீஸ் 2 லைன்ஸ் ஆர் செலக்டட். ஸோ அதுக்கப்புறமா இதை யூஸ் பண்ணி நான் அடிஷ்னலாக இதில் ஸ்கெட்சஸ் ஆட் பண்ணி வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸிஸ்டிங் ஸ்கெட்சஸை கூட நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ எக்ஸிஸ்டிங் ஸ்கெட்சை ப்ரொஜெக்ட் பண்ணணும்னா ஒன்லி நம்ம இந்த ஆப்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ப்ரொஜெக்ட் 3D எலமெண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ண முடியாது.